வஃபி ரிஸ்குக்கும் ஃபிஸ்ஸமா, உங்க ரிஸ்க் வானத்தில் என்கிறான் அல்லாஹ். ரிஸ்க் எழுதப்பட்டாச்சு. இப்படி இல்லை, இதை விட பொருளாதாரம் வேஸ்ட் ஆனாலும் அதுல ஒரு முஸ்லிமுக்கு தலைவலி வரவே கூடாது. எங்க ஈமான் இப்பதான் உரைச்சு பார்க்கணும். ஈமானுக்கு சோதனை வந்துட்டே இருக்கும். இந்த நேரத்தில் மற்றவர்களை மாறி நாங்களும் பேசினா ஆஹா, ஈமான் ஒழுங்கா வளரலன்னு அர்த்தம், ஈமான் வீட்டா இல்லைன்னு அர்த்தம். ஈமான் என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். தொழுது முடிச்சுட்டு ஓதுவோம், யா அல்லாஹ், நீ எதையாவது ஒன்றை தடுத்தால் அதை தருவதற்கு எவனும் இல்லையா அல்லாஹ். உலகமே சேர்ந்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் இல்ல, நீ ஒன்று கொடுக்க நினைச்சுதான் வை, உலகம் சேர்ந்தால் அதை தடுக்கிறவன் யாருமே இல்லையா அல்லாஹ். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளை வந்து கொல்லுவாங்க. எதுக்கு கொல்லுவாங்கன்னா வறுமையில கொல்லுவாங்க. 4 பிள்ளையாச்சு, 2 பேர், நாங்க 2 பேர், புள்ள 2 இருந்தாலும் சாப்பிட வழி இல்லையே, 4 ஆயினா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதுக்கும் ஹஷியத்த இம்லாக், வறுமைக்கு 5 குழந்தைகளை சாகடிக்காதீங்க. நஹ்னு நர்சுக்குஹும் வையாக்கும், அவர்களுக்கு உங்களுக்கு நாங்க தான் சாப்பாடு தர்றோம். இங்க உள்ள ஆண்கள், நீங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு 4 பிள்ளையா, உங்க மனைவிக்கு 4 பிள்ளைக்கு சேர்த்து அல்லாஹ் ரிஸ்க் தரான். இது உங்க திறமை இல்ல, நீங்க முயற்சி எடுத்தால் 10 பிள்ளையா, அல்லாஹ்வை நம்பி நீங்க பெத்தெடுத்தா 10க்கு ரிஸ்க் தருவான். சைனா புள்ள பெத்தெடுக்க கேட்கணும், ஒரு புள்ள தான், இப்ப 2 பிள்ளைக்கு அனுமதி. அதுக்கு மேல கவர்மெண்ட் கேட்டாலும் புள்ள பெத்தெடுக்கலாம். ஏன்னா அந்த நாட்டு சனத்தொகையை அவங்க கட்டுப்படுத்துறாங்களா. பிள்ளைகள் பெருகினால், சனத்தொகை பெருகிட்டா அவங்க கொள்கை என்ன? பொருளாதாரம் உடைஞ்சிரும். இன்னும் சிலர்கள் பார்த்தீங்கன்னா படிச்ச மட்டங்கள்ல நாம 2, நமக்கு 2 இருந்தா போதும், 10 இருந்தா குவான்டிட்டி பெருசு, குவாலிட்டியா வளர்க்கலாது. இந்த 2 இருந்தா முழு நேரம் அதுக்கே கொடுத்து 2 குவாலிட்டியா வளர்க்கலாம் தானே. இந்த சைனா வந்து குவான்டிட்டி பேஸ் அடிச்சு தள்ளிட்டே இருப்பான் ப்ரொடக்ஷனை. ஜப்பான் வந்து குவான்டிட்டி இல்ல குவாலிட்டி, 2 அடிச்சாலும் ஒழுங்கு அடிப்பான். அதை கொண்டு வந்து அப்ளை பண்ண நம்மளும் சரிதானே, 2 பெத்தா நல்லா வளர்க்கலாம், 10 பெத்து போட்டா எப்படி வளர்க்கிறது? பிரச்சனை வருமா இல்லையா? நான் கேட்கிற 2 பெத்தெடுத்த எல்லாரும் 2ஐயும் ரொம்ப சாலியா வளர்த்துட்டாங்களா? இந்த 2 இருக்கிற பிள்ளைகள், ஒரு பிள்ளை இருக்கிறதெல்லாம் வெள்ள வத்த பொம்பளை பெட்டி கோல்பீட்ல பார்க்கலாம். முக்காவாசி பேர் கிளப்ல இருப்பாங்க. ஏன் சாலியான வளர்ப்பா? பாப்பா அம்மா பார்க்காம இருக்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டாங்க. இப்படியானவங்க பார்க்கிறோம். 2 வச்சு குவாலிட்டியா வளர்த்தார்கள் காட்டுங்க பார்ப்போம். 10 வந்ததுக்காக 10 தரதிலையா போனவோட காட்டுங்க பார்ப்போம். 10 பெத்தெடுத்தவர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் நல்லவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு சான்று இருக்குது. அதனால் அந்த வாதம் எடுப்படாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரிஸ்க் விஷயத்தில் ஆண்கள், அதே மாதிரி பெண்கள், நீங்க வீட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி வர்ற நேரம் நிறைய சண்டைகள் உருவாகும். இந்த சித்தாந்தத்தை மனசில் ஆழமா பதிய வச்சுட்டீங்கன்னா ஒரு காலமும் இந்த பிரச்சனை வராது. இதை விட தாண்டியும் எங்களுக்கு பொருளாதாரம் வந்தாலும் முஸ்லிமா நாங்க இருந்தா எங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை? பிறக்க முன்னாடியே ரிஸ்க் எழுதியாச்சு. வஃபி ரிஸ்குக்கும் ஃபிஸ்ஸமா, உங்க ரிஸ்க் வானத்துல பான்றான். இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கிற நேரம் கருவுல இருக்கிற குழந்தை என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எழுதியாச்சு. அதனாலதான் கரு ஒட்டின உடனே எவ்வளவு புரோட்டீன் எவ்வளவு கால்சியம் எல்லாமே அந்த குழந்தை அந்த கரு உரியுது. உறிஞ்சுதானே 10 மாசத்துல இப்படி வருது. நான் கேட்கிறேன், டாக்டர்கிட்ட கொண்டு போறீங்க பிள்ளைய, மருந்து மாத்திரை கொடுக்கணும், நோய்வாய்ப்பட்டாங்க, டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்னதுக்கு எழுதுவாங்க, இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் மாத்திரை கொடுக்கணும். 20 நாளைக்கு எழுதின மாத்திரை ஒரே மிக்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, மருந்து நஞ்சா போயிரும். கொடுத்த மருந்தே நஞ்சா போயிரும். மாத்திரையை தானே கொடுத்தேன், மாத்திரையை கொடுத்தாலும் அந்த அளவை மீறி போனால் நஞ்சு. அப்படித்தானே? ஒரு புள்ள பசிக்குது அல்லது நோய்வாய்ப்பட்டு மருந்தே கொடுக்கலன்னு வைங்க, அதுவும் குழந்தை செத்து போயிரும். ரெண்டுமே கொடுக்கிறது அளவா கொடுக்கணும். அளவு கடந்து போனாலும் பிரச்சனை, அளவு குறைந்தாலும் பிரச்சனை. கருவுல இருக்கிற நேரம் கொடுக்கிற உணவு சத்துக்கள் கொஞ்சம் கூட போச்சுன்னு வைங்க, அது குழந்தைக்கு நஞ்சா போயிரும். மருந்து மாதிரிதான் சாப்பாடு நீங்க அளவா சாப்பிடணும், அள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா அது நஞ்சா போயிரும். அதனால குழந்தைக்கு கொடுக்கிறது எந்த லெவலோ அந்த லெவல் போகணும். ஆனா 10 நாள் கருவுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், 100 நாள் ஆன பிறகு இன்னொரு மாதிரி கொடுக்கணும், 500 நாள் 200 நாள் இவ்வளவு கொடுக்கணும். நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கிறோமே,
இந்த அளவை கொடுத்த ரஸாக் இன்றைக்கு உங்க புள்ள வளர்ந்த போற எவ்வளவு கொடுக்கணும் தெரியாதா? உங்களுக்கு எவ்வளவு தரணும்னு தெரியாதா? ரிஸ்க் என்பது நாங்க தலைய போட்டு அடிக்க வேண்டிய மெட்ரே இல்ல முஸ்லிமுக்கு. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. நீங்க வெளியே இறங்கி முயற்சி எடுத்தீங்கன்னா வாசலை நாங்க திறந்து தர்றோம்ன்றான்ல. நாங்க தான் ரிஸ்க் உண்டாக்குறோமா? நாங்க தான் ரிஸ்க் ப்ரிப்பேர் பண்றோமா? மழையை நிப்பாட்டிட்டான்னு வைங்க, பூமி முளைக்காம விட்டுரும். இல்ல பிஸ்ஸா சாப்பிடுவோமே, அங்க போய் பெரிய இதுல போய் அது சாப்பிடுவோமே, எதை சாப்பிட முளைக்கணுமே? பிஸ்ஸாவும் கோதுமையில தான். பெரிய பெரிய லக்ஸரி ஃபுட் போட்டதுக்கு அவனும் உற்பத்தி தான். நெல் விவசாயம் நடக்கணும், உற்பத்தி வந்தாதான் அதால ஒரு மாவுல ஒரு ஐட்டம் செய்வாங்க. இது வரலன்னு வைங்க, பூமி உணவை தர மறுத்து விட்டது, வானம் தண்ணீரை தர மறுத்து விட்டுன்னு வைங்க, மழை இல்லை, அவ்வளவு பேரும் சாக வேண்டியதுதான். அந்த ரப்புக்கு தெரியாதா? உணவை உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே எதுவும் சாப்பிட இயலாது. பள்ளி இல்லையே, பள்ளி இல்லைன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம். பல்லு உளுந்தவங்களுக்கு அடிக்கடி வயிற்றுல கோளாறு வரும், மலைச்சலம் அதிகமா லூஸ் மோஷன் ஆகும். ஏன்னா இந்த பல்லு சப்பணும். இதான் ஃபர்ஸ்ட். இந்த பல்லு காட்டுது எங்க குடல் எவ்வளவு வலிமை, குடல்ல உள்ள வலிமையை காட்டும். அப்ப சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு துளி தண்ணி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை. 6 மாசத்துக்கு ஏதாவது சப்பி சாப்பிட்டுன்னு வைங்க, முதல்ல குழந்தை மௌத்தா போயிடும். அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? உடனே தொப்புள் கொடிய வெட்டியாச்சா, அந்த புள்ள அழுகுதா, உடனடியாக பாலை கொடுக்கறான். பால் வந்த உடனே அந்த அம்மா பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன காட்டுறான் தெரியுமா? நஹ்னு நர்சுகுஹும், அவங்களுக்கு நாங்க தான் உணவு கொடுக்கிறோம். நீங்க அரண்மனையில குழந்தைய பெத்தெடுத்தாலும் அந்த பால் தான் வரும். பேமெண்ட்ல போயிட்டு ஒரு ஏழை பொம்பளை ஒரு குடிசையில் இருந்துட்டு ரோட்ல இருந்து புள்ளைய பெத்தெடுத்தாலும் அந்த பால் தான் வரும். புரியாணி சாப்பிட்டா வேற பால், ரோஸ் பான் சாப்பிட்டா வேற பால் வராது, எல்லாம் ஒரு பால் தான். நீங்க கொடுக்குற மாட்டு பால் தான் வேற. ஃபார்முலா கொடுத்துட்டீங்கன்னா அந்த புள்ளைக்கு தூக்கம் வர்றது கஷ்டமா போயிடும். ஏன்டா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? முதல்ல என்ன போகணும், என்ன சத்துக்கள் போகணும்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறான். இப்போ ஃபார்முலா எடுத்துட்டு மாட்டுப்பால் எடுத்தோம்னா அது எல்லாம் கலவை. கலவையை கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த எது முன்ன போகும் பின்ன போன்னு வராது, எல்லாம் கலவையாகி போகும். ஆனா குழந்தைக்கு கொடுக்கிற தாய் கொடுக்கிற பால்ல லாஸ்டா ஃபேட் வரும், கொழுப்பு வரும். அந்த கொழுப்பு குழந்தைக்குள்ள போய் சேர்ந்த உடனே ஒரு வகையான ஒரு தூக்கம் வரும் குழந்தைக்கு, ராகத்தை தூக்கும். இந்த தூக்கம் அதனால தாய்ப்பாலுக்கு சர்நிகர் இல்லை. தாய்ப்பால் என்பது மிக்சிங் மட்டும் இல்லை, எதை முன்ன அனுப்பணும் எதை ஃபைனல் அனுப்பணும் உமாக்கே தெரியாது. கொண்டு போய் சேர்ந்த உடனே குழந்தை ராகத்தை தூக்கும். ஃபார்முலா குடிச்ச புள்ள ஊதும், அது ராகத்தை தூக்கும் பண்ணி யார் சொன்னது? அன்புக்குரியவர்களே, எல்லாம் செட்டப் பண்ண ரப்பு கண்ணு முன்னாடி காட்டி கையை தந்த எங்களுக்கு கையால வேலை செய்ய இயலாது, காலை தந்த இந்த சின்ன குழந்தைக்கு நடக்க தெரியாது. கண்ணை கொடுத்தான்ல, கண்ணால பார்த்து இவர் இது எத்துங்காக கொட்டுவ, இது ஆரியாமன்னு கண்டுபிடிமா குழந்தை, இது உமா பாப்பாண்டே சின்ன தெரியாம இருக்கும். இதுவுமே ஏலாம ரொம்ப பலகீனமா கொண்டு வந்து போட்டு ரிஸ்க்கு பக்கத்துல உம்மா மனசுல ஒரு பாசத்தை போட்டு, அந்த பாசத்துக்கு வந்து சரிகரே இல்லை. ஒரு குழந்தையோட எல்லாரும் இறக்கமாண்டா, ரோட்ல போற குழந்தை விழுந்தாலும் எல்லாரும் அழணும். அடுத்த வீட்டுல அடுத்த ஊர்ல குழந்தை மௌத்தாயினா இன்னும் இல்லான்னு பதறோம். வீட்டுல குழந்தை மௌத்தாயினா பதறி நிப்புமா, வேற மாதிரி ஆக்டிங் வரும். அந்த தாய் தகப்பனுக்கு எனக்கு என் புள்ள, உங்களுக்கு உங்க புள்ள, மற்ற புள்ளையோட கோபம் இல்லை, இறக்கம் தான். ஆனால் ஏன் இந்த புள்ளையோட இப்படி இறக்கம் யாருக்குமே தெரியாது. இறக்கம் வச்சவங்களுக்கு தெரியாது. குழந்தை ஏதாவது பண்ணினால் குழந்தை ஐசுல ஏன் தூக்கம் போகல, என்னாச்சு, ஏன் இப்படி? இந்த மனசுல இந்த இறக்கத்தை போடாட்டி எப்பயோ குழந்தைகள் மௌத்து. அது ஓடினா பார்க்கணும், உளுந்தா பார்க்கணும், ராத்திரி 12 மணிக்கு அழுவும், அப்பதான் பசி வந்திருக்கு, பால் ப்ரிப்பேர் ஆகிடும். கொடுத்து 1 மணி ஆகல, திரும்ப இப்பதான் கண்ணை செஞ்சிருப்போம், குழந்தைக்கு மறுபசி வந்துடும். 1:30 மணிக்கு மறுபடி தாய் எறும்புவா, மறுபடி கொடுப்பா. இந்த வேலையை வந்து இந்த பாசத்தை போடாம மட்டும் கொடுத்தேன்னு வைங்க, குழந்தை அப்பவே காலி. நீ படுத்து, நீ அழுந்தா அழு, என் பாட்டுக்கு நான் படுக்கிறேன்னு இவங்க தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி எழும்பி போறார்கள் என்றால் இந்த பாசம் அந்த குழந்தைக்கு போய் உணவு சேர்றது. மெல்ல மெல்ல குழந்தை பிடிக்க பார்க்குது, பல்லுகள் வளர ஆரம்பிக்குது, நடக்க பார்க்குது, தாய்ப்பாலை எல்லாம் நிப்பாட்டிட்டான். இப்ப ஊட்டுங்க, அந்த பாசத்தை வச்சு நீங்க ஒரு ரொம்ப பலமாக வருகும் வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றான். இதெல்லாம் தந்த ரப்பு
அவன் ரிஸ்க்கு பொறுப்பு என்றான். நாங்க பிடிச்சி தலையை அடிச்சு இல்லப்பா எங்க ஃபியூச்சர் எங்க குழந்தை அவங்க எல்லாம் என்ன ஆகும், இது மத்தவங்க பேசலாம். ஒரு முஸ்லிமுக்கு அது தேவையே இல்லாத மேட்டர். முஸ்லிம் தன்னுடைய பொருளாதாரம் குறைந்தாலும் தர்மம் கொடுப்பான். சஹாபாக்கள் கையில ஒண்ணு இல்ல, ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல் ஏறி மக்களே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்கண்டா ஓடி போய் சந்தையில வியாபாரம் பண்ணி கை நிறைய ஈச்சப்படத்தை கொண்டு வந்து யார சொல்லலாம், எங்க பகுதி யார சொல்லலாம்னு கொட்டினாங்க. இத கொடுத்தா நாளைக்கு என்ன ஆகும், எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கூட சில வேலை சம்பாதிக்க தேவைப்படாது, சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவங்க அண்டைக்கு சாப்பிட்டால் பகல் சாப்பிட்டா ராத்திரி என்னன்னு தெரியாத ஒரு அகலு சுஃபாக்கள் இருந்தாங்க, முற்றவெளி தோழர்கள் இருந்தாங்க. ஒரு காலமும் அவங்க பயப்படவே இல்லாத ஒரு விஷயம் தெரியுமா, ரிஸ்க். இது என்ன, அல்லாஹ் வாக்களிக்க 4 புள்ளைய பெத்தெடுத்து இந்த சமுதாயம் அதை கண்ணால பாக்குது. எட்டி பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்துல 2 புள்ள பாப்பா உம்மா எல்லாரும் வேலைக்கு போய் அவர்கள் வாழுவதை விட ஒரு படி மேல 4 புள்ள 5 புள்ளைய பெத்தெடுத்து ஒரு வாப்பா போனா அவர் கையில நிறைய ரிஸ்க் கொடுத்து வீட்டு அமர்கலமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. உம்மா வேலை புள்ளைய பாக்குறது, புள்ளைய பராமரிக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி ஏற்படுத்தி இதை பார்த்தும் நீங்க புரியலண்டா. அதனால் இந்த ரிஸ்க் இந்த பொருளாதாரம் என்பது நாங்க மெட்டரா பார்க்கிறோமாக இருந்தால் எங்கள் ஈமானில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனை நீங்க மூவ் கொடுக்கணுமா, இதுக்கு வரப்போகிற காலத்தில் நீங்க கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறீங்களா, ஒரு செக்ஷன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசலாம். ஒமையத்தகில்லா யஜ்அல் லஹு மஹரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் மஹரஜ்கள் வெளியாகி போகிற வாசல்களை வச்சிருக்கிறான். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாதான் யார் உங்க பக்கத்தில் இருக்கிற நீங்க நிஜமா புரிவீங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார அவர் வீடு திறந்து கொடுத்துட்டான்னு வைங்க, அவரை பார்க்கறதுக்கும் வர்றதுக்கும் நிறைஞ்சிருப்பாங்க. ஒரு பணக்காரர் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டாரு, என்னமோ அவர் இன்சூரன்ஸை கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் மூட்டு வலி, அது பெரிய வழியே இல்ல, இந்த ஆண்டில் அவ்வளவு பே பண்ணினே, சும்மா கிளைம் பண்ண போய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட வருஷம் போட்டு வருவாங்க. அவரை பார்க்க இல்ல, அவர் பணத்துக்காக. அவர் என்றைக்காவது ஓட்டாண்டி ஆயிட்டாருன்னு வைங்க, நிஜமா ஹார்ட் வந்தா கூட 10 பேர் நிக்க மாட்டான். ஏனண்டா பணத்துக்கு தான் அங்க மரியாதை, ஆளுக்கு மரியாதை இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு ஜமான். ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தா அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீங்க யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை கை விரிச்சிருவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு நெருக்கடி வந்தா நீங்க ஒரு நண்பனை இந்தாக்கி இருப்பீங்க, போன் போட்டு இப்படிதான் எனக்கு ஒரு நெருக்கடி இப்படி பணம் வேணும்னு கேட்டா அதுல இருந்து அவர் போன் ஆன்சரே பண்ண மாட்டார். இல்ல நாளைக்கு பாலைக்கு சாப்பாடு வாங்கண்டா அதுக்கு புறவு வச்சு அசருக்கு கோல் எடுத்துக்கிட்ட உடனே ஆன்சர் பண்ணுவாரு. ஓ சாப்பாடு நைட்டுக்கு சேர்த்து சொல்ல போறாங்களோ தெரியாதுன்னு அடுத்த கோல் ஆன்சர் ஆகும். ஆனால் அவரே உங்களிடம் பொருளாதார நெருக்கடியை சொன்னா பிரச்சனைகளை சொன்னால் மக்கள் ஓரமாயிருவாங்க. நீங்க நம்பிய குடும்பம் உங்களை கைவிடலாம், நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம். எல்லாருக்கும் அல்லாஹ் சில சூழல்களை அப்படி உருவாக்குவான். நீங்க நம்பி போன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு தலை வழியில் நீங்க சுத்தி நிக்கிற நேரம் ஒமையத்துக்கில்லா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூப்பிடுறான். யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, யார் தக்வாவோடு நடந்து கொண்டார்களோ, நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா அவர்களுக்கு அல்லாஹ் வாசல்களை திறந்து கொடுக்கிறான். வாங்கப்பா பிரச்சனையா இந்த ரோட்டால போ, பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். யஜ்அல் லஹு மஹ்ரஜா. இது லேசிப்பட்ட வேலை இல்ல. தலவிரி கோலத்தில் அங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி பிரச்சனை 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 போறவருக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றானா, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, போங்கப்பா இந்த ரோட்ல. வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினைத்து பார்க்காத வழியில் ரிஸ்கை அல்லாஹ் கொட்டுறான். என்ன நம்பினாய் நீ, என்னை அஞ்சினாய், இதான் உனக்கு ரிஸ்க் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொட்டுற இந்த கிஃப்ட கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெட்ரோல் வேணுமா இருந்தா லைன்ல இருந்து QR படி போய் எடுக்கணும். எல்லாரும் லைன்ல இருக்கிற நேரம் உங்களுக்கு பலம் இருக்குது என்பதற்காக வேண்டி நீங்க முன்னாடி போய் லஞ்சம் கொடுத்தீங்கடா, லஞ்சம் இஸ்லாத்தில் ஹராம். அந்த பெட்ரோலால் உங்க டேங்க் ஃபில் ஆகும், பரக்கத்து ஃபில் ஆகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் 20 பேர் இருக்க, 20 பேருடைய மனசையும் உடைத்து நீங்கள் போய் எடுத்து ஃபுல் டேங்க் பண்ணா ஒரு நேர்மை நியாயம். இதெல்லாம் இஸ்லாமான்னு கேட்குறீங்களா?
எல்லாத்துக்கும் அவன் பரக்கத்தை நம்புற ஒரு கூட்டம். லஞ்சத்தால் வேண்டியது செய்யலாம். முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு லஞ்சம் என்ற அது என்ன பாவம்? ரசூலுல்லாஹ் அதை பாவம் இல்லை என்றால் பேசவே தேவையில்லை. இங்க வந்து போலீஸால புடிச்சு எழுதிட்டாங்கன்னா நீங்க ராங், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க பிழை, லைசன்ஸ் தாங்க எழுதுங்க, முடிச்சு ராங் பண்ணிட்டீங்க, இது தப்பு தான், இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணலாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா லைசனை கொடுத்து எது முறையோ அதான் முறை. 2000 ரூபாய் கொடுத்தா இதுக்கு அலையணும், எதுக்கு மடையன் ஆகணும்? அங்க போய் கொழும்பு போய் திரும்ப வந்து இங்க பே பண்ணி நாளே முடிஞ்சிருமே. இது எங்க பகுத்தறிவுக்கு நல்லம். இதை விட பகுத்தறிவாக செயல்பட்டாங்க யகூதிகள். யௌமு ஸபத், சனிக்கிழமைக்காரர்கள். சனிக்கிழமையில உங்களுக்கு வியாபாரம் தடையண்டாச்சு. அவன் சனிக்கிழமை மீனை வலைய பிடிச்சிட்டு நான் சனிக்கிழமை பிடிக்கல ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறேன்டா. கிரிமினல் புத்தியின் டெக்னிக்கலா எதையும் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால சொல்றேன், சாட்டு போக்கு சொல்லலாம், இது நேர்மை என்று சொல்லலாம். இஸ்லாம் தடுத்தால் தடைதான். அது யாராக இருந்தாலும் வரிசை என்றா வரிசை. அவன் முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நீதியாக இருக்கணும். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. அந்த வகையில நாங்க தக்குவாதாரியின என்ன பண்ணணும்? அவனும் காய்கிற மாதிரி நாங்களும் காயும். தேவையில்லாத பலமும் பணத்தையும் வீசி நாங்க செஞ்சுட்டோம். எங்களுக்கு என்ன? சில பேர் எங்களை பயானு கூப்பிடுற டைம்ல கூட பெட்ரோல்லாம் கவலைப்படாதீங்க மௌலவி, கார்ல வாங்க, எங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, உங்களுக்கு பெட்ரோல் தாராங்க, அதை நான் அடிச்சு நான் பாவத்தாளி ஆகணுமா? அந்த பேச்சை சொல்லுவதற்கு ஒரு முஸ்லிம் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரிஸ்கை தருவது சோதிப்பதற்காக வேண்டி எல்லா கட்டத்திலும் நேர்மையும் நியாயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். அப்படி என்றால் இதைத்தான் வமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சுறார்களோ, எல்லாத்திலும் நீங்க அஞ்சினா உங்களுக்கு 1.5 லிட்டர் தான் கிடைச்சா நீங்கள் மறைமுகமான பரக்கத்தை பார்ப்பீங்க. கிடைச்ச பெட்ரோல் நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. ரப்புல் ஆலமீன் உங்களை சந்தோஷமாக வைப்பான். வமையத்தக்கில்லாக யஜ்அல் மஹரஜா, அல்லாஹ் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் நீங்க இவர்தான் உதவுவார் நினைச்சிருப்பீங்க, அவங்க தான் வருவாங்க. நீங்க நினைச்சே பார்க்காத ஒரு உள்ளத்தால் அவங்க பக்கம் திரும்புவான். யா ரப், நான் இவர்களை நினைச்சே பார்க்கல இறைவா, நீ தந்த ரிஸ்க் தான். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் நேரடியாக கொட்ட மாட்டான். நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ரோட்டுகளை அமைத்து விடுவான். கண் கலங்கி கண்ணீர் ஓடும் தக்குவாதாரிக்கு இறைவனை பார்க்காமலே இறைவனை பார்த்த அந்த விதத்திலே அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லுவது. இப்படி இல்ல வேற கான்செப்ட்ல இஸ்லாம் பேசினா, இல்லப்பா 3 புள்ள போதும், அதுக்கு மேல ஏலா ரிஸ்க் எல்லாம் இங்க இல்ல, இவ்வளவுதான் குவாண்டிட்டி கணக்க போட்டிருப்பான். அல்லாஹ் சொல்றான், குழந்தைய நான் தான் தர்றேன். யஹபு லிமை யஷாஉ இனாசா, நான் நாடியவர்களுக்கு பெண்களை கொடுக்கிறேன், நாடியவர்களுக்கு ஆண்களை கொடுக்கிறேன். இது கிஃப்ட். யஹபு ஹப்னா கிஃப்ட். ரப்பனா ஹப்லனா, ரப்பனா ஆத்தினான்னு கேளு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. யா அல்லாஹ், என் மனைவி விட்டு போற நேரம், என் புள்ள கூட்டிட்டு போற நேரம் கண் குளிர்ச்சி கிஃப்டா தாயா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினான தாயா அல்லாஹ், ஹப்லனா கிஃப்டா தாயா அல்லாஹ், பரிசா தாயா அல்லாஹ்னு கேட்கிறோம். பிள்ளைகளை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிஃப்ட் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தர பரிசப்பா. அல்லாஹ் யஹபு என்றான். அல்லாஹ் உங்களுக்கு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் அவன் ரிஸ்க்கு பொறுப்பு. வயிற்றுல உள்ள நேரம் உங்களுக்கு டென்ஷன் இல்ல, உம்மா சாப்பிடுறாவே, சாப்பிடுறது போதுமா, போய் சேர்ந்துச்சா, குழந்தைக்குள்ள வளருதா, டென்ஷன் ஆனீங்களா? வெளியே வந்த பிறகு பால் டென்ஷன் இல்ல, இப்ப என்ன டென்ஷன் உங்களுக்கு? இதுக்கு மேல் எதுல டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்க இருக்கணுமாக இருந்தா உங்க ஈமான் முதிர்ச்சி அடையும். ரப்பை முழுக்க நம்பன். சரி, நான் இப்படி சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இப்ப சொல்ல இந்த பொருளாதார பிரச்சனை வர்ற நேரம் ஒன்னாவது தக்வா. தக்வாண்டா என்னன்னு பேசுறதுக்குரிய நேரம் இல்லை, அதை நீங்க நிறைய பயான்களை கேட்டிருப்பீங்க. தக்வாவை பத்தி தனியா படிங்க. அடுத்தது என்ன? அடுத்த விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, لو أنكم تتوكلون على الله حق التوكل لرزقتم كما يرزق الطير. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, لو أنكم உங்களை, அதாவது تتوكلون على الله حق التوكل, அல்லாஹ் மேல ஒருத்தர் தவக்குல் வச்சுட்டான்னு வைங்க. என்ன தவக்குல்? பொய் தவக்குல், உண்மை தவக்குல், 2 தவக்குல் இருக்கு. ஹக்க தவக்குலி, உண்மையாவே யா அல்லாஹ், என் குழந்தையெல்லாம் நான் பெத்தெடுத்துட்டேன், என் வீட்டில் இப்படி ஒரு பொருளாதார பிரச்சனை, நான் முயற்சி எடுக்கிறேன், வீட்டில் சோம்பேறிய குந்தல்ல, நான் வெளியே இறங்கி இப்போ நான் சம்பாதிக்க போறேன்,
யா அல்லாஹ் நீ தான் பொறுப்பு. இதான் தவக்கல். இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தார அடுத்த பிரஷரை ரிலீஸ் பண்றது என்ன? இறைவா என் முயற்சி இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு இல்ல, நீ தான் கொட்டணும். யா அல்லாஹ் நெல்லை தூவலாம், நெல் விவசாய விளைச்சலை எடுக்கலாதே, விதைகளை தூவலாம், விவசாயத்தை எடுக்கலாதே, கோழிகளை போடலாம், முட்டை எடுக்கலாதே, ரப்பு கொடுக்கிறது தான் அது. நோயை கொடுக்காம இருக்கணும், அது பாட்டுக்கு விளைச்சல் வரணுமாக இருந்தா யா அல்லாஹ் உன் மேல தவக்கலை வச்சுட்டேன். யா அல்லாஹ் நான் முயற்சி எடுத்துட்டேன். யா அல்லாஹ் கரெக்டா நடந்துட்டேன், உனக்கு அஞ்சினேன், உனக்கு பயப்பட்டேன், நேர்மையா நடந்தேன், தப்பா செய்யல, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். யா அல்லாஹ் இப்படி ஒரு ஆளுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்க் கொடுக்கறான்? சுப்ஹானல்லாஹ். லவ் அன்னகும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரதத்தும் கமா யர்சுக்கு தைரன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ரிஸ்க் தருவான்டா? பறவைக்கு உணவு கொடுக்கிற மாதிரி கொடுப்பான். பறவைக்கு ரிஸ்க்ல டென்ஷனே இல்லை. இங்க பெரிய கோடீஸ்வரர் இருந்து டென்ஷன் ரிஸ்க்ல டென்ஷனா நீங்க பரம ஏழண்டு அர்த்தம். ஏனண்டா பறவைகளை பார்த்தீங்கன்னா பறவைகள் பரம ஏலமா இருக்கு. தஹதுஹு ஹிமாசன் வ தருஹு பிதானா கமா கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில பறவை பறக்கிற நேரம் ஹிமசன் ஷதீத், கட்டுமையா ஒட்டி இருக்கும் வயிறு, ஹிமாசா வயிறு ஒட்டி பாருங்க பறவைகளை. அதுக்கு என்ன இன்றைக்கு யாரை ஏமாத்த போறோம், எவனுக்கு லஞ்சம் கொடுக்க போறோம், எப்படி எங்க உணவு ரெடி ஆக போகுது, குட்டிகள் வேற அதுல குஞ்சு பறவைகள்லாம் வீட்டுல வேற இருக்குது கூட்டுல, அதுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும், இப்ப நாங்க வேற என்ன பண்றது? எந்த டென்ஷனும் இல்லாம எந்த ரூட்டும் இல்லாம அல்லாஹ் கொடுத்த பாதையில போனா இன்றைக்கு அங்கால ஒரு எலி செத்து இருக்கும், அங்கால ஏதாவது ஒன்று இருக்கும். எது எந்த பிளான் விடிய காட்டின்னு தெரியாது, எந்த ரூட்ல போறோன்னு தெரியாது. நீங்க வேணுமாண்டா கொழும்பு பஜாருக்கு போயிட்டு வரணும், பஸ் நம்பரோட எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி போய் இப்படி வரணும். பறவைக்கு எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் எப்படி ரிஸ்க் கொடுப்பான? தவக்கல் வச்சு பிசினஸ் பண்ற ஒரு ஆளுக்கு, ரப்பே நான் களவு செய்யவே மாட்டேன் இறைவா. மார்க்கெட்ல எல்லாரும் என்னைய சொல்றாங்க இப்படி எல்லாம் பிசினஸ் நேர்மையா பண்ணேலாது, அப்படி பண்ணினாதான் நான் பண்ணேலும் என்று சொன்னால், இறைவா உன்னை நம்பி அவர்கள் சொல்லுவதை விட்டு விட்டு நான் இதுல இருக்கிறேன். ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, முஸ்லீம்களை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம், வட்டி இல்லாம செய்வீங்களா? அப்படின்னா செய்யலாமா? அப்படி செஞ்சு நல்லா தாண்டா இருக்கிறோம் நாங்க. வட்டி இல்லாமல் முன்னேறலாமான்னு கேட்பார்கள். வட்டி இல்லாமல் முன்னேறிய கூட்டம் நாங்கள் பாருங்கள். அப்ப என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டு செஞ்சுங்கண்டா பறவைக்கு தலைவலியே இல்லை. ஓ 10 மணி ஆச்சு சாப்பாடு இல்லை, கதை முடிச்சு தலை சுத்தி விழுந்த பறவைகளை பார்த்தீங்களா நீங்க இடையில? அது வெறுமனே தஹுது ஹிமாசன் ஒத்தரூஹு பித்தானா, டைம் ஆகிற டைம்ல பறவைகள் கூட்டுக்கு போயிரும். அந்த டைம்ல நீங்க வயிறு முட்டி இருக்கும், அந்த பறவைகளுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான்ன்றாங்க. என்ன தேவையாம்? அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவதற்கு என்ன தேவை? தவக்கல் தேவைப்படுகிறது. அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டுங்க. யா அல்லாஹ் இந்த ரிஸ்க் ஏண்ட இல்ல, நீ தரணும், நான் எடுத்து போய் குடும்பத்துக்கு அன்பளிப்பா கொடுக்கணும். யா அல்லாஹ். சில பேர் என்ன நினைக்கிறாங்கடா, 4 புள்ள மனைவி கொடுக்கறதே பெரிய கஷ்டமா நினைக்கிறாங்க. உன்னை கல்யாணம் முடிச்சதுல தான் பிரச்சனை, கல்யாணம் முடிச்ச உங்க மனைவி ரிஸ்க் சேர்ந்து தான் கையில வருது. விளங்குச்சா? 100 ரூபா கிடைச்ச இடத்துல 200 ரூபா, சின்ன புள்ள 2 இருந்தா இன்னொரு 50 ரூபா சேர்த்து தான் வருகிறது. உங்க கையில அல்லாஹ் தர்றது அவர்களுக்கும் சேர்த்து. அதனாலதான் இந்த சமூகம் ஒருவர் வெளியிறங்கி குடும்பத்துக்கே உழைச்சு போட்டு அதை திண்டு அமர்கலமாக இருந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறோம். அவர்கள் பலர்கள் வெளியே போயும் அவர்களால இன்றைக்கும் ஒன்றும் பண்ண முடியாம இருக்குது. ஏன்? ரப்பை நம்பி பிள்ளைகளை பெற்றெடுத்துதான். சரி, இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சா பள்ளிவாசல்ல ஒரு பகுதியினர் சரிதான் இந்த ரிஸ்க் எல்லாம் அல்லாஹ் தான் தருவான், அதெல்லாம் சரியான ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சிலர்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அப்படி 2 லிட்டர் பெட்ரோல் எடுத்தா தானே எங்களுக்கு போகலாம், நான் மாட்டி வியாபாரம் பண்றேன், 3 லிட்டர் எனக்கு பஸ்ல இருந்தாலும் அவசரமா கோல் வரும், மாடு இங்கேண்டு நாங்க போய் பெட்ரோல் கியூல இருந்து அதெல்லாம் பார்த்து எடுத்தா மாடு போயிரும், அப்ப நீங்களா சாப்பாடு தருவீங்க? இன்னும் நீங்க அல்லாஹ்வை நம்பினவன் அப்படி பேசுவார்களா? சில பேருக்கு பணம் தேவைப்படும், யாரு தருவா? அதுதான் வட்டியில போனேன், போய் நகையை வச்சு நீங்க தருவீங்களா? இவர்கள் ஈமான்தாரிகள் இல்ல. அதனால் அப்படியும் பலர்கள் இருக்கிறாங்கடா. இதை ப்ரூவ் பண்ணணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதை கொடுப்பான் என்பதை ப்ரூவ் பண்ணணும். நல்லா பாருங்க, இதுல நான் இப்ப அல்லாஹ்வோட வாக்குறுதிகளை சொல்லிட்டேன். இல்ல என்ன ப்ரூஃப் பண்ண இருக்குது? இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். ரப்பு உங்களுக்கு வாக்குறுதி தந்தால் அதை மீறவே மாட்டான். உலகத்தில் நீங்க பலர்கள் வாக்குறுதி பெற்றிருப்பீங்க, மீறி இருப்பார்கள், நம்பி இருப்பீங்க, ஏமாத்திருப்பாங்க. ரப்பு வாக்குறுதி தந்தால் மீற மாட்டான்.
இதை எப்படி சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் நிரூபிக்கிறான், வரலாறு நெடுகிலும் நிரூபிக்கிறான். புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரிஸ்க கொட்டினாங்க. ரசூலுல்லாஹ் உணவு வேணுமா எல்லாம். இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் எப்படி இருப்பாரோ அதை மிஞ்சி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிற நேரம் ஹதீஜா அம்மா ஓவர் நைட்லேயே பெரிய பணக்காரர். ஹதீஜா அம்மா முடிச்ச உடனே பெரிய சைலிக்காரர். சரிப்பா, நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கொப்பி எடுத்து எழுதுங்க, உங்களுக்கு எது வந்தா இந்த வாழ்க்கையில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒவ்வொரு கட்டம் இருக்குமே, எனக்கு ஒரு வாகனம் வேணும், நல்ல அழகான வீடு வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது. பெருமானாருக்கு அல்லாஹ் எதுலையும் குறை வைக்கல. வீட்டுல வந்து 6 பிள்ளைகள், 2 ஆம்பளை 4 பொம்பளை பிள்ளை, அமர்கலமான வீடு, வெளியில வாகனம், ஒட்டகம், குதிரைகள், வீட்டுக்குள்ள பணம். ஹதீஜா அம்மாவுடைய அந்த வியாபார ஞானம், அதாவது அவங்க கணவன் இறந்த பிறகு ரசூல் அதை பொறுப்பெடுக்கிறாங்க, அவ்வளவு பணம். சரி, இதெல்லாம் கிடைச்சா இன்னொன்று தேவைப்படும். ரோட்ல போற அஜி சோமா ஒரு கௌரவத்தை எதிர்பார்ப்பார்கள், அந்தஸ்தை எதிர்பார்ப்பார்கள். அவர் தான் பள்ளிவாசல் தலைவர் என்று பார்ப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் வாயால கேட்கவும் இல்லை. ரோட்ல இறங்கினா அவர் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி பேசணும் அப்படின்னுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை, அல் அமீன் போறாருன்றாங்க. ஜாஹிலியத்து கால மக்கள் அவர்கள் இந்த காலத்திலேயே சுருண்ட முடியாது அப்படிதான் பட்ட பேர் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வச்ச பட்ட பேர் என்னையா? அல் அமீன் பா. சாதிக் போறாரு, உண்மையாளர் போறாரு, நம்பிக்கையாளர் போறாரு. இதை விட கௌரவம் வேணுமா? அவருக்கு பணத்துல பிரச்சனையா? வீட்டுக்குள்ள வந்த செல்லமா கொஞ்சத்துக்கு 4 பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள பத்தாதா? அவங்க மனைவி யாரு? ஈராக்குல ஓடி வந்தா நடுநிசையில தேவையா? எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது. தேவையில்லாம அந்த கோயில போய் இப்ப நடிக்கிட்டு வரீங்களா? நீங்க வேணும்னா போத்துக்கோங்க, எதுவும் பண்ணுங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கன்னு சொன்ன உடனே ஹதீஜா அம்மா வந்து போத்தி, யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவே உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க யாருக்கு அநியாயம் பண்ணாத ஆளாச்சே. இஸ்லாத்தை முதல் மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிற ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்ற நேரம் எல்லாரும் எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்று கணவர் கையை பிடித்து ரசூலுல்லாஹ்வுக்கு முட்டு கொடுத்தவங்க மனைவி, எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க என்று சொன்னவங்க ஹதீஜா அம்மா. பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உற்ற நண்பர் 2 வருஷத்துக்கு இளமை, அவர் அடுத்த கையை பிடிச்சு நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க என்று சர்டிஃபை பண்ணினவர்கள். இப்படி ஒரு மனைவி கிடைக்குமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா அம்மாவோட தங்கச்சி வர்றாங்க, கதவை தட்டுவார்கள் உணவு கொடுப்பதற்காக. என் ஹதீஜா குரன்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இடம் பிடித்த மனைவி. 25 வருஷ வாழ்க்கை ரசூலுல்லாஹ் ஹதீஜா அம்மோட வாழ்ந்தார்கள். என்ன பிரச்சனை? அன்பான மனைவி, வசதியான வாழ்க்கை, சொத்து செல்வம், பிள்ளைகள், வெளியில் செலவுட் அடிக்கிற அளவுக்கு கௌரவம், சாதி உண்மையாளர், அல் அமீன் நம்பிக்கை. கோடி இல்லப்பா 10 கோடி கொடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டால 10 கோடியை தூக்கி கொடுத்துருவாரு. இவர் பேங்கை விட நம்பிக்கையாளர். இப்படி நின்ற ரசூலுல்லாஹ், எல்லாருடைய அன்பையும் பெற்ற ரசூலுல்லாஹ் 5 வருஷமா ஈராக் கோயில வந்து 5 வருஷமா தங்கினாங்க அர்த்தம் இல்ல. ஜபல் நூர் அதுல உள்ள ஈராக் கோயில ரசூலுல்லாஹ் போறார்கள். இது 5 வருஷமான பயணம். வரலாறு என்ன சொல்லுது? 35ல தொடங்கின பயணம் இது. போயிட்டு போயிட்டு வருவார்கள். சில வேளை ஹதீஜா அம்மா ஏறி போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அவ்வளவு இவருக்கு இதெல்லாம் வெறுத்து போய் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள். 5 வருஷங்கள் தாண்ட ரப்புல் இஸ்ஸத் இறுதி நபி காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதரை தெரிவு செய்கிறார். மறுமைக்கு முன்னாடி அவர்தான் தூதர், அவருக்கு பிறகு லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று கடைசி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த தூதருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டு ரிஸ்க் சுப்ஹான ரப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லாம் எடுக்கிறான். என்ன அவன் கொடுத்த வாக்குறுதி? என்ன வாக்குறுதி? நபியே நீங்க நபி. 1வது வாக்குறுதி காத்தமுல் அன்பியா, ஒரு நபி, கடைசி நபி. இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்க பண்பில் உயர்வான பண்பில் இருக்கிறீங்க நபி. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புக்கு யாரையும் கிட்ட கூட வைக்கல. உலகத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய வரலாறை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள். மகாத்மா காந்தி, இந்தியாவுடைய காந்தி பரம்பரை, லண்டனுக்கு மகாத்மா காந்தி அனுப்புறாங்க.
படிப்பதற்கு லண்டன் போய் படிக்கிற நேரம் மகாத்மா காந்திக்கு ஒரு டீச்சர் இருந்தார், லியோ டால்ஸ்டாய், பெரிய எழுத்தாளர். லியோ டால்ஸ்டாய் இதய மாரடைப்பில் செத்து போகிறார். இறுதியாக வாசித்த புத்தகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய புத்தகம். அந்த அளவுக்கு அங்கு போய் பார்த்தால் எங்க பார்த்தாலும் வரலாற்று படித்தவர்கள் அசந்து போனார்கள். இந்த வரலாறு பணம் கொட்ட ஜகாத்து நிறைய பசியில இருந்தாலும் வாயில் வைக்காத ஒரு தலைவர். சோ அதை பத்தி நான் பேசல. எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அல்லாஹ் என்ன சொன்ன, நபியே நீங்க சொர்க்கவாசி, நபியே நீங்க இறுதி நபி. பெண் அர்த்தம் இவர் இஸ்லாத்தை பூர்த்தி செய்வார், இறுதி வேதம் உங்களுக்கு இறக்கப்படும். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு வைங்க, எல்லாம் பொய்யா பேரு.